வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. பிறந்தநாளை ஒட்டி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர்கள் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனையுடன் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது. பின்னர் சத் பவனாதிவாஸ் உறுதிமொழியை முதலமைச்சர் ரங்கசாமி வாசிக்க அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், காவல்துறை டிஜிபி உள்ளிட்ட அரசு செயலர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். புதுச்சேரியில் ரெஸ்டோ பார் திறப்பு விழாவிற்கு வருகை தருவதற்காக வரவேற்று ஆபாசமாக நடிகை யாஷிகாவின் பேனர் வைக்கப்பட்டதற்காக மாதர் சங்கத்தினர் கிழித்து எறிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உணவு விடுதியுடன் கூடிய ரெஸ்டோ பார் திறப்பு விழாவிற்கு திரைப்பட நடிகை யாஷிகா அழைக்கப்பட்டிருந்தார். இதனிடையே நடிகை யாஷிகாவை வரவேற்று தனியார் நிறுவனம் சார்பில் யாஷிகாவின் புகைப்படத்துடன் கிழக்கு கடற்கரை சாலையில் பேனர் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ரெஸ்டோ பார் திறப்பு விழாவிற்கு வருகை தரும் நடிகை யாஷிகாவின் ஆபாசமாக உள்ள புகைப்படத்தை வைத்து பேனர் வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ரெஸ்டோ பார்களை மூட கோரியும் மாதர் சங்கத்தினர் நடிகை யாஷிகாவின் பேனரை கிழித்தெறிந்து அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாதர் சங்கத்தை சேர்ந்த பெண்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கடற்கரை சாலையில் செல்போன் டார்ச் லைட் பிடித்தபடி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தா மாநிலத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தும் நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் புதுச்சேரியிலும் ஜிப்மர், கதிர்காமம், இந்திரா காந்தி மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை உள்ளிட்ட தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று காலை பெண் மருத்துவர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் மற்றும் செவிலியர் மாணவர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனை நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கடற்கரை சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் கையில் டார்ச் லைட்டை பிடித்தபடி படுகொலை செய்யப்பட்ட பயிற்சி மருத்துவருக்கு நீதி கிடைக்க வேண்டும், கொலை குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் முன்னிலையில் கொல்கத்தாவில் படுகொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவிக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தலை தத்ரூபமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் நடித்து காட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஜிப்மர் மருத்துவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் நோயாளிகள் பாதிக்கப்படுவதாக ஜிப்மர் நிர்வாகம் மருத்துவர்களை போராட்டங்களை கைவிட்டு பணிக்கு திரும்ப எச்சரித்த நிலையில் இன்று 8வது நாளாக மருத்துவர்கள் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் புதுச்சேரியிலும் அனைத்து அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் கடந்த 13ஆம் தேதி முதல் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே இன்று உச்சநீதிமன்றம் பெண் மருத்துவர் கொலை வழக்கை தானாக முன்வந்தெடுத்துள்ள நிலையில்
அதனை வரவேற்கும் விதமாக ஜிப்மர் மருத்துவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகள் ஏந்தி ஜிப்மர் வளாகத்தில் அமைதியான முறையில் இன்று 8வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நோயாளிகள் பாதிக்கப்படுவதால் மருத்துவர்கள் போராட்டங்களை கைவிட்டுவிட்டு பணிக்கு திரும்புமாறு ஜிப்மர் நிர்வாகம் மருத்துவர்களை எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் நோயாளிகள் பாதிக்காத வகையில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கொல்கத்தாவில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு பெண் மருத்துவர் கொல்லப்பட்டுள்ள சம்பவத்தை கண்டித்தும் விசாரணையை விரைந்து முடித்து குற்றவாளிகளுக்கு அதிகபட்சமான தண்டனை வழங்கிட வலியுறுத்தி ஜிப்மர் மருத்துவமனை முன்பு ஏஐடியூசி உழைக்கும் பெண்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்வர் ரங்கசாமி வீட்டின் அருகே நள்ளிரவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி திலாஸ்பேட்டை பகுதியிலிருந்து பீமன் நகர் பகுதிக்கு ஹெச்டி மின் வயர் செல்கின்றது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு திலாஸ்பேட்டில் உள்ள முதல்வர் வீட்டின் அருகே உயர்மின் அழுத்தம் காரணமாக திடீரென மின் வயரில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. அப்பொழுது ஹெச்டி மின் வயர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து தீப்பொறி சிதறியது. இதனால் அப்பகுதியில் மக்கள் அச்சமடைந்தனர். இதுகுறித்து மின்துறை மற்றும் கோரிமேடு தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு நிலைய அதிகாரி பாலமுருகன் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மின்துறை ஊழியர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்தனர். தொடர்ந்து மின்துறை ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டித்தனர். இதனையடுத்து தீயணைப்புத்துறை வீரர்கள் தண்ணீரை பீச்சடித்து தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. எனினும் முதல்வர் ரங்கசாமியின் வீட்டுக்கு அருகில் நள்ளிரவில் நடந்த இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வானரப்பேட்டை பிரான்சுவா தோப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பிரான்சுவா தோப்பில் எல் வடிவ வாய்க்கால் கழிவு நீர் ஓட்டம் இல்லாமல் இருந்து வந்தது. இதனால் கொசுக்கள் அப்பகுதியில் அதிகமாக இருக்கின்றது. துர்நாற்றம் வீசி பொதுமக்கள் மத்தியில் நோய் பரவும் அபாயம் இருக்கின்றது. இதுகுறித்து உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் அப்பகுதி மக்கள் சீர் செய்து உதவும்படி கேட்டுக்கொண்டார்கள். வானரப்பேட்டை பிரான்சுவா தோப்பு பகுதி மக்கள் கோரிக்கையேற்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நகராட்சி ஆணையரிடம் இதுகுறித்து தெரியப்படுத்தினர். மேலும் உதவி பொறியாளர் யுவராஜ் அவர்களை நேரில் அழைத்து சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையேற்று நகராட்சி பணியின் கீழ் எல் வடிவ வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை சீர் செய்யும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தனது கழக சகோதரர்களுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், திமுக பிரமுகர் பிராங்க்லின், துணை செயலாளர் ராஜு, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். மங்களம் தொகுதி கடுவாப்பேட்டை அரசு பள்ளி மாணவர்களுக்கு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் இலவச மிதிவண்டி மற்றும் மழைக்கோட் வழங்கினார். மங்களம் தொகுதி கடுவாப்பேட்டை அரசு பள்ளி மாணவர்களுக்கு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் இலவச சைக்கிள்கள் மற்றும் மழைக்கோட் வழங்கினார். புதுவை அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு சார்பில் இலவச சைக்கிள்கள் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த ஆட்சியில் இந்த திட்டம் நிறுத்தப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இலவச சைக்கிள்கள் வழங்கப்படவில்லை. தற்பொழுது திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டு மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் மங்களம் தொகுதி கணுவாப்பேட்டை பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் மற்றும் மழைக்கோட் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் பத்மாவதி தலைமை தாங்கினார். பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி மோகன், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை திட்ட இயக்குநர் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 56 மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள்கள் மற்றும் மழைக்கோட் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் மழைக்கோட் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியைகள், மாணவ மாணவிகள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். ஊழல் வழக்குகளில் இருந்து திமுக அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழாவில் பாஜகவுடன் முதல்வர் ஸ்டாலின் நெருக்கம் காட்டுவதாக கருத்து தெரிவித்த எடப்பாடியாரை ஒருமையில் விமர்சித்த ஸ்டாலினுக்கு கண்டனம் உட்பட 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரியில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்களை அழைத்து முதல்வர் பேச வேண்டும் என்றும், மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய உயர்மட்ட குழுவை நியமிக்க வேண்டும் என்றார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க முடியாது என்ற பாஜக கூட்டணியில் இருந்து முதல்வர் ரங்கசாமி வெளியே வர வேண்டும் என்ற அவர், மாநில அந்தஸ்தை வைத்து ஆட்சியாளர்கள் புதுச்சேரி மக்களை ஏமாற்றி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் பல்வேறு ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள திமுக அமைச்சர்களை காப்பாற்ற மத்திய பாஜகவுடன் முதல்வர் ஸ்டாலின் நெருக்கம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், இதனை தமிழக மக்கள் உணர்ந்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி இளங்கோ நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சாஸ்தா ஆரன் சர்ஜிக்கல் ஷோரூமை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி காமராஜர் சாலை பாலாஜி தியேட்டர் முன்பு இளங்கோ நகரில் சாஸ்தா ஆரன் சர்ஜிக்கல் ஷோரூம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் ஆர்என் ஹெல்த் கேர் மேனேஜிங் டைரக்டர் அஜித்குமார் ஆகியோர் ஷோரூமை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஷோரூம் நிர்வாகிகள் ஹரிஹரன் மற்றும் சுதர்சன் ராமானுஜம் ஆகியோர் நிகழ்ச்சியில் வந்தவர்களை அனைவரையும் வரவேற்று மரியாதை செலுத்தினார்கள். இந்த ஷோரூமில் ஹெல்த் கேர் சம்பந்தமான மற்றும் மருத்துவமனை தயாரிப்புகள் குறைந்த விலையிலும் தரமான உத்தரவாதத்துடன் கிடைக்கும் என்று நிர்வாகிகள் தெரிவித்தனர். அபிநய நாட்டியாலயா பள்ளியின் 2வது சலங்கை பூஜை விழாவில் மாணவிகள் பரதமாடியது அனைவரையும் கவர்ந்தது. முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் பகுதியில் அபிநயா நாட்டியாலயா பள்ளியின் 2வது சலங்கை பூஜை விழா அரியங்குப்பத்தில் அமைந்துள்ள சாமிக்கண்ணு தனமால் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர், புதுச்சேரி அரசின் சிறந்த சமூக சேவகர், விருதாளர், சமூக சேவகர் சத்யராஜ் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சலங்கை பூஜையை துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து மாணவிகள் சலங்கை பூஜை செய்து வணங்கி பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவிகள் பரதமாடியது அனைவரையும் கவர்ந்தது. விழாவில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு கேடை மற்றும் பாராட்டு சான்றிதழ் சமூக சேவகர் சத்யராஜ் வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை அபிநய நாட்டியாலய இயக்குநர் குரு விஷ்ணுபிரியா அவர்கள் செய்திருந்தார். முத்தியால்பேட்டை மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அதிரடி ஆய்வு செய்தார். முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள அடிப்படை பிரச்சினைகள் குறித்தும் அதனை சரி செய்ய வலியுறுத்தியும் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரிடம் கோரிக்கை வைக்கின்றனர். உடனே பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அந்த பகுதிக்கு அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அதிரடியாக நடவடிக்கை எடுத்து வருகின்றார். இதன் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாருக்கு பொதுமக்கள் தொடர்ந்து பாராட்டு தெரிவித்து வரும் நிலையில் இன்று முத்தியால்பேட்டை மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி உள்ளிட்ட பல துறை அதிகாரிகளுடன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் பொழுது மார்க்கெட் பகுதியில் உள்ள வியாபாரிகளிடமும் பொருட்களை வாங்க வந்த பொதுமக்களிடமும் மார்க்கெட் பகுதியில் உள்ள குறைகள் பிரச்சனைகளை என்னென்ன என்பதை கேட்டறிந்து உடனே அதனை சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் இதேபோல் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அந்தந்த பகுதி மக்கள் தெரிவித்த பல்வேறு பிரச்சனைகள் கேட்டு அறிந்து அதனையும் உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டதோடு அந்தந்த பகுதி மக்கள் தெரிவித்த பல்வேறு பிரச்சனைகளை கேட்டறிந்து அதனையும் உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டதோடு அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட நகராட்சிக்கு சொந்தமான திருமண மண்டபம் மீண்டும் புதுப்பிப்பது அல்லது அங்கு அரசு அலுவலகங்கள் புதிதாக கட்டப்படுவது குறித்தும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அதிகாரியுடன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு ஓரிரு நாட்களில் அனைத்திற்கும் தீர்வு காணப்படும் என பொதுமக்களிடம் உறுதியளித்தார். சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரின் இந்த அதிரடி ஆய்வு நடவடிக்கைகள் முத்தியால்பேட்டை மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. அங்கன்வாடி ஊழியர்களுக்கு முதலமைச்சர் அளித்த வாக்குறுதிப்படி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும், 6வது சம்பள நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று பல கட்ட போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த போராட்டத்தின் காரணமாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது.
ஆனால் இதுவரை எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிலையில் முதலமைச்சர் வாக்குறுதி அளித்த கோரிக்கைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் எச்சரிக்கை கண்டன ஆர்ப்பாட்டம் சாரம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவி ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலாளர்கள் லலிதா, சத்யா மற்றும் சம்மேளனத்தை சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த கோரி பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுவை மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை விரைவில் நடத்த வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் தலைவருமான பேராசிரியர் ராமதாஸ் தலைமை தாங்கி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். நிகழ்வுக்கு வந்திருந்த அனைவரையும் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் வரவேற்று பேசினார். சேர்மன் RL வெங்கட்ராமன் நோக்க உரையாற்றினார். இதில் உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினார்கள். இதில் பொருளாளர் முனைவர் பெண்ணியம் செல்வகுமாரி விழிப்புணர்வு பாடல்களை பாடினார். முன்னாள் உள்ளாட்சி அமைப்புகளின் கூட்டமைப்பின் தலைவர் ஜெகநாதன், தமிழர் களம் தலைவர் அழகர், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், மகளிர் அணி தலைவர் மேலா பெரியாண்டி, மீனவர் அணி தலைவர் GC சந்திரன், மாநில செயலாளர் மோகனசுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். ராதாகிருஷ்ணன் நன்றி உரையாற்றினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில நிர்வாகிகள் ரவிக்குமார், பரந்தாமன், சிவகுமாரன், ஆண்டாள் உள்ளிட்ட பலரும் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.